So dear students, இன்னைக்கு கிளாஸ்ல ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க போறோம். சரியா? ட்ரையல் பேலன்ஸ் உடைய டெஃபினிஷன் பாருங்க. ட்ரையல் பேலன்ஸ் is a statement prepared with the debit and credit balances of the ledger accounts to test the arithmetical accuracy. So first step நம்மளுடைய accounting processல bookkeepingல நம்ம என்ன செய்றோம்? டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங் இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராசஸில் பண்ணுறோம். அதில் ரெக்கார்டிங் அண்டு கிளாசிஃபையிங் வந்து ஜேர்னல் மூலமாகவும் லெட்ஜர் மூலமாகவும் நடக்குது இல்லையாம்மா? இந்த சம்மரைசிங் ப்ராசஸ் வந்து எது மூலமாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் மூலமாக நடக்குது. சம்மரைசிங் த அக்கௌண்ட்ஸ், அதாவது லெட்ஜரில் கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் உடைய அந்த டோட்டலை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போடுறோம். சரியா? ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் அக்கௌண்ட், இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். சிங்கிள் பேஜ் தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சிங்கிள் பேஜ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் வித் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ். ஸோ இதில் என்ன இருக்கும்? டெபிட்டும் கிரெடிட்டும் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் உடைய பேலன்ஸை தான் நம்ம இதில் எடுத்துகிட்டு வரோம். எதுக்காக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு டெஸ்ட் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அப்படின்னா எரர்ஸ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் டபுள் அக்கௌண்டிங் உடைய ரூல் என்னது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னது டபுள் அக்கௌண்டிங் உடைய ரூல்? ஈச் டெபிட் ஆஸ்பெக்ட் ஹேஸ் கரஸ்பாண்டிங் கிரெடிட் ஆஸ்பெக்ட் இல்லையா? ஸோ அந்த டெபிட் ஆஸ்பெக்டும் கிரெடிட் ஆஸ்பெக்டும் டேலி ஆகணும். நீங்கள் டெபிட்டில் என்ன ஐட்டம் வந்து போட்டிருக்கீங்களோ அதே ஐட்டம் எங்கே இருக்கணும்? கிரெடிட்லையும் இருக்கணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது ட்ரையல் பேலன்ஸ். ஸோ வி ஆர் டெஸ்டிங் அவர் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பை யூஸிங் ட்ரையல் பேலன்ஸ். சரியா? மோரோவர் இட் இஸ் அ சம்மரி ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சம்மரி அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ட்ரையல் பேலன்ஸ் கண்டெய்ன்ஸ் த பேலன்சஸ் ஆஃப் ஆல் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் உடைய பேலன்சஸையும் சம்மரைஸ் பண்ணி அதோடைய டோட்டலாக நம்ம அப்படியே எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? ட்ரையல் பேலன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில் நம்ம ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆஸ் ஆன் டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. ட்ரையல் பேலன்ஸ் உடைய ஹெட்டிங் எப்படி எழுதுவீங்க? ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அல்லது மெசஸ் அப்படின்னு போட்டு அந்த கம்பெனியுடைய நேமை எழுதி என்ன பண்ணுவீங்க? ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட டேட் 31st December 19 something or 2000 something அப்படி எழுதுறீங்க இல்லையா? இதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் டேட். when double entry system is followed, the totals of the debit and credit columns of trial balance must be ஈக்குவல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் உடைய கான்செப்டே என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் ஆஸ்பெக்ட் ஷுட் ஈக்குவல் கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கணும். அது மாதிரி வைஸ் வர்ஸா மாற்றியும் நமக்கு இருக்கணும். ஸோ டெபிட் ஆஸ்பெக்டும் கிரெடிட் ஆஸ்பெக்டும் டேலி ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசிக் பிரின்சிபல். ஸோ இந்த பேசிக் பிரின்சிபல்ஸை வெரிஃபை பண்ணக்கூடியது தான் ட்ரையல் பேலன்ஸ். ரைட்டா? ஸோ அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப்ஸ் டு செக் தி அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் என்ட்ரிஸ் மேட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நம்மளுடைய என்ட்ரி சரியாக இருந்தால், லெட்ஜரில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங்ஸை கரெக்டாக கொடுத்துருந்தால் டெபிட் ஆஸ்பெக்டும் கிரெடிட் ஆஸ்பெக்டும் டேலி ஆகும். ஸோ டெபிட் ஆஸ்பெக்டும் கிரெடிட் ஆஸ்பெக்டும் டேலி ஆகிறதுல பிரச்சனை இருந்தால் அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? அது டேலி ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியோ இல்லை லெட்ஜர் போஸ்டிங்ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம்? தவறு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் என்ன செய்வீங்க? சரி பண்ணுவீங்க. இது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இது என்ன செய்ய வேண்டாம்? எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையாம்மா? ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை என்ன செஞ்சிடணும்? வெரிஃபை பண்ணிடணும். இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் கூட அதை போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரைட்? இஃப் there is a difference between the totals of debit and credit column of the trial balance, it is an indication of errors being committed somewhere. எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த தவறை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ட்ரையல் பேலன்ஸில் அந்த தவறை ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸை அப்படியே நிப்பாட்டிட்டு எங்கே தவறு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பியும் அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸோ இல்லை ஜேர்னல் என்ட்ரியோ திருத்தி அதுக்கு பிறகு நம்ம ஒரு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு பார்த்தோம்னா அது டேலியா. புரிஞ்சுதா? ஸோ நம்ம அந்த எரர்ஸை லொக்கேட் பண்ணுறோம், எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறோம், அதுக்கு பிறகு ட்ரையல் பேலன்ஸ் போடும்.
ரைட்டாமா? ஸோ என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, இட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து தான் நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ என்ன தவறு இருந்தாலும் அதை வந்து என்ன செஞ்சிடணும், ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கவனிச்சிடணும் என்ன தவறு நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது வந்து லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போடக்கூடியது தான் என்னது, ட்ரையல் பேலன்ஸ். ஸோ சம்மரைஸ்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பக்கம் பக்கமாக போஸ்டிங் கொடுக்குறோம். ஆனால் அந்த போஸ்டிங் கொடுத்ததை பூரா சம்மரைஸ் பண்ணி ஒரே பேஜில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து என்னது, ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஒன் இல்லையா? ஒரே பக்கத்தில் நம்ம நிறைய லெட்ஜர் என்ட்ரி போடுறோம். இல்லாட்டி ஒரு கம்பெனிக்கும் ஒரு டீலருக்கும் நம்ம ஒரு பேஜ் அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். ப்ராக்டிக்கலாக அக்கௌண்டிங் புக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி லிமிடெட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கஸ்டமர் அந்த ஏபிசி லிமிடெடுக்கு ஒரு தனி லெட்ஜர் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த லெட்ஜரில் தான் அவங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் மொத்தமும் நீங்கள் எழுதிட்டு வருவீங்க. அப்படின்னா அதை திருப்பி பார்த்தா பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது அந்த மாசத்துல ஏபிசி லிமிடெடுடைய அந்த டிரான்சாக்ஷன் சம்மரி, அந்த டோட்டல் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், சேல்ஸோ பர்ச்சேசஸோ அமௌண்ட் பேடோ நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிட முடியும், பார்க்க முடியும். புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதுக்கான பேசிக் ரூல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கும் பொழுதே நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, டெபிட் சைடு அசட்டு, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டு சைடு இருக்க போகுது. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே சைடில் ஒரே ஷீட்டில் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சரியா? ஸோ அசட் டெபிட் சைடு வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசட் வரும், சொத்து, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ இது எல்லாம் டெபிட் சைடு நீங்கள் போடுவீங்க. எதில்? ட்ரையல் பேலன்ஸில். கிரெடிட் சைடு எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயபிலிட்டிஸ் வரும். இன்கம்ஸ் ஏதாவது இருந்தால், பிஸ்னஸுக்கு வருமானமோ அல்லது லாபமோ இருந்தால் அதை நீங்கள் கிரெடிட் சைடு காமிப்பீங்க. இந்த ரெண்டு தான் ரூல், வேறு எதுவுமே கிடையாது. டிரான்சாக்ஷனை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரையல் பேலன்ஸில் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். ரைட்டா? ஸோ இன்கேஸ் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்பொழுது, ஆனால் எரர்ஸும் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்பொழுது, we can use சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக, சில காரணங்களுக்காக ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகாமல் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். மற்றபடி டெபிட் சைடு வந்து அசட், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. கிரெடிட் சைடு லயபிலிட்டிஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ரைட்டாமா? இதுதான் ஃபார்மெட்டு ட்ரையல் பேலன்ஸுடைய மாடல். ஸோ எதெல்லாம் டெபிட் சைடு, இதெல்லாம் கிரெடிட் சைடு அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் நீங்கள் காமிச்சிருக்கேன். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இட் வில் ஆல்வேஸ் ஷோ த டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம கேஷ் புக்ஸ் நடத்தும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையாம்மா? ஸோ இது டெபிட் சைடு வரும். பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அன் அசட், ஸோ இட் வில் பி ஷோன் இன் த டெபிட் சைடு. சன்ட்ரி டெட்டாஸ் அசட்டு, அதனால் அது டெபிட் சைடு காமிக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக்கு எக்ஸ்பென்ஸு இல்லையா? ஸோ சாரி, ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எப்போதுமே வில் ஆல்வேஸ் ஷோ த டெபிட் பேலன்ஸ். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் அன் அசட். ஃபர்னிச்சர் ஃபிக்ஸர் அசட். வெஹிக்கிள்ஸ் அசட். குட்வில் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். குட்வில் அப்படிங்கிறது என்னது? இன்டான்ஜிபிள் அசட். மற்றபடி ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், வெஹிக்கிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட், அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபிக்ஸட் அசட். குட்வில் அப்படிங்கிறது வந்து இன்டான்ஜிபிள், அதாவது கண்ணுக்கு தெரியாத சொத்து அது. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் அசட். பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸில் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸை நம்ம டெபிட் பண்ணோம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம கிரெடிட் சைடில் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையாம்மா? அது மாதிரி சேல்ஸ் இஸ் அன் இன்கம் டு அஸ், அதனால் சேல்ஸை நம்ம என்ன செய்கிறோம்,
கிரெடிட் சைடு போடுறோம். சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் சைடு போடுவோம். சேல்ஸ் அட் கிரெடிட்ல போட்டோம்னா சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட்ல போடுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் இன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்ட்டு, கமிஷன், இன்ட்ரெஸ்ட்டு எது பே பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற வகையில் அதை டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. பேட் டெப்ஸ் அதையும் டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. கேபிட்டலை என்ன செய்யணும், கேபிட்டல் வந்து நமக்கு லைபிலிட்டி இல்லையா, ஸோ கேபிட்டலை கிரெடிட் சைடு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது பேங்க் லோன் இஸ் அ லைபிலிட்டி, அதாவது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பேங்க் லோன், நம்ம ஆஸ் அ பிஸ்னஸ் கன்சர்னாக இருந்து நம்ம வெளியே எங்கேயாவது லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு லைபிலிட்டி, பொறுப்பு, அதனால் அதை கிரெடிட் சைடில் போடுறோம். ரைட்டா. சன்ட்ரி கிரெடிட்டாஸ், நமக்கு கடன் கொடுத்தவங்க, அதாவது நம்ம வாங்கக்கூடிய கடனாளிகளுடைய கடன் ஈந்தோருடைய அந்த லிஸ்ட் தான் கிரெடிட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. அது வந்து கிரெடிட் சைடில் நீங்கள் போடணும். இட்ஸ் அ லயபிலிட்டி. பில்ஸ் பேயபிள் இஸ் அ லயபிலிட்டி. பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதுவும் லயபிலிட்டி தான். சரியா. ஸோ அது மாதிரி ரெண்ட்டு, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இது எல்லாமே பிஸ்னஸுக்கு வந்து இன்கமாக இருந்தது, அதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம கிரெடிட்ல போடுவோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸும் ப்ரொவிஷன் எல்லாமே நமக்கு லயபிலிட்டி. ஸோ இதையும் நம்ம என்ன செய்கிறோம், கிரெடிட் சைடில் போடுறோம். ஸோ திஸ் இஸ் த மாடல். ரெண்டு டோட்டலுக்கு கீழே என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா ரெண்டு டோட்டலும் டேலி ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, ட்ரையல் பேலன்ஸில் ஒரு சம்மும் பார்த்துடலாம் நம்ம. த ஃபாலோயிங் பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். ஏமா மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் யுவர் ஆடியோ ப்ளீஸ். The following balances extracted from the books of Mr. X as on March 2020. X அப்படிங்கிறவருடைய பேலன்ஸ், இதில் வந்து எது எந்தெந்த சைடு போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துட்டு பிறகு ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கலாம். பில்டிங்ஸ் இஸ் அன் அசெட் இல்லையா, அசெட் வந்து அதனால நம்ம எதில் போடுவோம், டெபிட் சைடு போடுறோம். பில்ஸ் பேயபிள் வந்து என்னது, வாட் இஸ் மீன் பை பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு லயபிலிட்டி, அதனால நம்ம அதை கிரெடிட் சைடு போடுவோம். டெட்டாஸை டெபிட் சைடில் போடணும். இன்சூரன்ஸ் பெய்டுன்னு இருக்கிறது இல்லையா, ஸோ பெய்டுன்னு இருந்தால் அது வந்து எக்ஸ்பென்ஸு, ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம டெபிட் சைடில் போடணும். ரெண்ட் ரிசீவ்டு, ஏதாவது ஒரு இன்கம்மை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை கிரெடிட் சைடில் போடணும், அதனால் இது வந்து இன்கம் நமக்கு. சரியா, அதனால் ரெண்ட் ரிசீவ்டு என்ன பண்ணிட்டோம், கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். டொனேஷன் கிவன், ஸோ டொனேஷன் நம்ம கொடுக்குறோம், அப்போ அது நமக்கு எக்ஸ்பென்ஸு, அதனால் நம்ம டெபிட் சைடில் போடணும். லோன் பாரோடு, நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அப்போ லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த லோன் வந்து நமக்கு லயபிலிட்டி, ஸோ இட் வில் பி ஷோன் அண்டர் தி கிரெடிட் சைடு. ரைட். அடுத்தது கன்வேயன்ஸ் சார்ஜஸ், இது வந்து எக்ஸ்பென்ஸு, அதனால டெபிட் சைடு போடுறோம். சேலரி இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், டெபிட் சைடு. கேபிட்டல் இஸ் அ லயபிலிட்டி, கிரெடிட் சைடு. ஃபர்னிச்சர் இஸ் அ அசட், டெபிட் சைடு. மோட்டார் வெஹிக்கிள்ஸ், பேட்டன்ஸ், குட்வில் எல்லாமே அசட் தான், ஸோ இட் வில் பி shown under the debit side of the trial balance. Can we see the answer now? Right. Buildings on the debit side, bills payable credit side, debtors on the debit side, cash at bank 16,800, insurance paid 1,600 debit side, rent received 5,000 credit side, donation given 2,500 debit side, loan borrowed 42,000 credit side, conveyance charges 3,500, salary 5,600 debit side, capital credit side, furniture, motor vehicles, patents, goodwill இது எல்லாமே அசட், ஸோ இது எல்லாமே டெபிட் சைடு வந்துடும். ஸோ ரெண்டு சைடும் டேலி ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூலு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் உடைய ரூலையும் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு நம்ம சம் செய்யறதுக்கு தயாராகவுமா. ஸோ இதுதான் ஃபார்மெட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.